ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எபிசோட் நம்பர் 123. ஸ்டார்டிங்கில் சோஹா மாணிக் அந்த கிஃப்ட் வச்சுருக்கதை பார்த்துட்டு, கடவுளே மாணிக் ஏன் இதை எடுத்துகிட்டு வந்தான், அவனுக்கு எதுவும் ஆக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுத்து அங்கே இருக்க செடிகளுக்குள்ளே வீசுகிறா. அந்த சவுண்ட் கேட்டதும் மாணிக் யார் அதுன்னு இங்கே தேடிட்டு வரும்போது அந்த கிஃப்ட் என்னடானா பட்டாசு மாதிரி வெடிக்கு. மாணிக் பார்த்துட்டு ஓடி வந்து, நந்தினி உனக்கு ஒன்றும் ஆகலான்னு சொல்லிட்டு பயத்தில் அவளை ஹக் பண்ணுறான். அவளும் இருக்கமாக அவனை ஹக் பண்ணிக்கிறா. மாணிக் கவலைப்படாத, நான் இருக்கேன்னு சொல்லும்போது சோஹா இவங்க ஹக் பண்ணியிருக்கதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகி அங்கேருந்து போகிறா. மாணிக் நீ நல்லா தானே இருக்க, உனக்கு ஒன்றும் ஆகலான்னு கேட்டா. நான் நல்லா தான் இருக்கேன், ஆனால் அந்த ஹர்ஷத் ஏன் இப்படி பண்ணுறான்னு கேட்கும்போது அவன் ஏன் இப்படிலாம் பண்ணுறான்னு எனக்கு சரியாக தெரியலை, நீ உள்ளே போ, நான் இதை பார்த்துக்கிறேன், இதை நான் இப்படியே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்ணுறான். ஆனால் ரீச் ஆக மாட்டேக்கு. நந்தினி வேண்டாம் மாணிக், இதை இப்படியே விட்டா என்ன, நீ ஏதாச்சும் பண்ணால் அது பெருசாகிட்டே போகும்னு சொன்னால் என்னாச்சு உனக்கு ஏன் புரியவே மாட்டேக்கு, உன்னை விட எனக்கு யாரும் முக்கியம் இல்லை புரிஞ்சதான்னு கத்தும்போது அவள் அமைதியாக பார்த்துட்டு இருக்கா. மாணிக் நந்தினி என்னால் உன்னோட வழியை பார்த்துட்டு இருக்க முடியாது, நீ அலறதையும் என்னால் பார்க்க முடியாது, அப்புறம் இன்னொன்று இந்த விஷயத்தில் நீ என்னை அமைதியாக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு ஆலியாவுக்கு கால் பண்ணி ஹர்ஷத் இருக்கானான்னு கேட்டா. இல்லை மாணிக், அவன் எங்கே போயிட்டானே தெரியலை, என்னாச்சு எதுவும் பிரச்சனையான்னு கேட்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் கேட்டேன், நீ பத்திரமா இரு, நம்ம நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு வைக்கிறான். மாணிக் அவன் இங்கே இல்லை, அப்போ இவன் பண்ணலைன்னா இதை யார் பண்ணியிருப்பான்னு கத்தும்போது மாணிக் எனக்காக கொஞ்சம் பொறுமையாக இரு ப்ளீஸ்ன்னு சொன்னான். அவன் பார்க்குறான். நந்தினி பார்த்து சிரிக்கும் போது மாணிக் பார்த்துட்டு உன்னோட ஸ்மைலை பார்த்தாலே எல்லாம் சரியாகிறோன்னு சொல்கிறான். ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சுட்டே இருக்கும்போது மாணிக் நீ வீட்டுக்கு போ, ரொம்ப லேட் ஆகிட்டு, நான் சித்திக்கிட்ட ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கிறேன், நீ கிளம்புன்னு சொல்கிறான். அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு போகும்போது திரும்பவும் வந்து நந்தினி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு கேர்ஃபுல்லாக இருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். நந்தினி அவனை நினச்சி ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கா. அப்புறம் ஆலியா அவங்க அண்ணாவை காணும்னு நினச்சி அழுதுகிட்டே இருக்கும்போது த்ருவ் வந்து பார்த்துட்டு ஆலியா என்னாச்சு, நீ இன்னும் ஹர்ஷத் கிட்ட பேசலையான்னு கேட்டா. இல்லை, அவன் மொபைல் இன்னும் சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கு, அவன் எங்கே இருக்காம்னே தெரியலை, அவனோட திங்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான், இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்லும்போது ஆலியா அழாத, இதில் உன்னோட தப்பு எதுவும் இல்லைன்னு சொன்னான். இருக்கு த்ருவ், நான் தான் அவன்கிட்ட என் லைஃப்பை விட்டே போ, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன், அவன் சீரியஸாக எடுத்துக்கிட்டான்னு சொல்லி அழறா. த்ருவ் நிறுத்து ஆலியா, எல்லா தப்புக்கும் நீ தான் காரணம்னு நினைக்காத, நடந்த எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம், அவனை நினச்சி நீ ஏன் கவலைப்படுற, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சா அவனே வந்துடுவான்னு சொன்னான். உனக்கு ஒன்று தெரியுமா த்ரு, நான் சின்ன பிள்ளையிலேருந்து அவனை விட்டு தனியாக இருந்ததே இல்லை, இப்போ என் அப்பா அம்மாவும் இல்லை அவனும் இல்லை, நான் ரொம்ப தனிமையில் இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி அழும்போது த்ரு அவள் கையை பிடிச்சிட்டு நான் இருக்கேன்ல, தயவு செஞ்சு அழாதன்னு சொல்கிறான். ஆலி அவனை ஹக் பண்ணி அழுதுகிட்டே இருக்கா. அப்புறம் நவ்யாவும் நந்தினியும் தூங்க வரும்போது உனக்கு ஒன்று தெரியுமா நந்தினி, நான் அந்த காலேஜுக்கு சேர்ந்த புதுசில் மாணிக் இப்படி என் கூட ஃப்ரெண்ட் ஆகுவான்னு முன்னாடியே தெரிஞ்சால் ஹார்ட் அட்டாக் வந்து அப்போவே செத்துருப்பேன்னு சொன்னால் அது என்னமோ உண்மைதான் சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க நவ்யா. ஆனால் ஒன்று சொல்லியே ஆகணும் நந்தினி, நீ மாணிக்க மொத்தமாக சேஞ்ச் பண்ணிட்ட, உன்னோட லவ் ஜேர்னி ரொம்ப நல்லா போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை நவ்யா, நாங்கள் இப்போ ஃப்ரெண்டாக தான் இருக்கோம், ஒருத்தரை பற்றி ஒருத்தர் ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும், இல்லைனா ஃப்யூச்சரில் அவன் ரொம்ப வருத்தப்படுவான்னு சொல்லும்போது அவள் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு ஆமாம் அது என்னமோ உண்மைதான், பொறுமையாகவே இருக்கணும், இல்லைனா நீ கூட என்னைய மாதிரியே கஷ்டப்படுவேன்னு சொன்னான். அவளை ஹக் பண்ணிட்டு கவலைப்படாத நவ்யா, எல்லாம் சரியாகிறோம், ஒரு நாள் உட்காந்து இந்த பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் சின்ன சின்னதாக டிவைட் பண்ணி பாரு, எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அது நமக்கு ஈஸியாக தெரிய ஆரம்பிச்சிடும், அதனால நீ இப்போ காலேஜில் திரும்ப சேரதை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும், வேற எதை பற்றியும் யோசிக்காத, எல்லாத்தையும் மறந்துடுன்னு சொன்னான். அவளும் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தூங்குறாங்க. அப்புறம் மறுநாள் காலேஜில் மாணிக் கபீரை தேடிட்டே வரும்போது பின்னாடி நந்தினி வந்து கூப்பிட்டுட்டு என்னதான் தேடிட்டு இருந்தியான்னு கேட்டா. இல்லை கபீரை தேடிட்டு இருந்தேன்னு சொல்கிறான். நந்தினி பொய் சொல்கிறேன்னு சொன்னான். உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவள் ஃபீல் பண்ணிட்டே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. மாணிக் அவள் துப்பட்டாவை பிடிச்சி இழுத்துட்டு நந்தினி என்ன சொன்ன,
ஃப்ரெண்டுக்கும் மேலே ஏதோ இருக்குன்னு சொன்னதானே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகும்போது, நான் எதுக்காக அப்படி சொன்னேன்னா என்னோட நோக்கம் என்னதுன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதை தான் அப்படி சொன்னேன். ஆனால் அதுக்கு கூட கொஞ்சம் டைம் வேணும், நம்ம அதுக்கும் ஒர்க் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக என்னை பற்றி நீயே தெரிஞ்சுப்ப, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து சிரிச்சுட்டே அங்கேருந்து போகிறா. மாணிக் நில்லுன்னு சொல்லும்போது போய் கபீரை தேடுன்னு சொல்லிட்டு கிளம்புறா. அவன் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அப்புறம் மாணிக் கபீரை தேடி வந்துட்டு, நீ இங்கே இருக்கியா, காலையிலேயே எங்கடா போனேன், நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வச்சுட்டு உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, எங்கே போனேன்னு கேட்டா, என்னை மன்னிச்சிருடா, உங்ககிட்ட சொல்லாமலே வந்துட்டேன், ஆனால் நான் சந்துரு அண்ணாட்ட சொல்லிட்டு தானே வந்தேன்னு சொல்லும்போது, சொன்னாங்க, நீ எங்கே தான் போனேன்னு கேட்குறான். எங்கேயும் போகலடா, திடீர்னு ஒரு யோசனை வந்தது, அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லும்போது, என்னது ஆன்டி ஞாபகம் வந்துட்டான்னு கேட்டா, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம், அவங்கள ஏன்டா இழுக்கிறேன்னு கேட்குறான். அவன் சரி சொல்லு என்னதுன்னு கேட்கும்போது கபீர் அமைதியாகவே உட்காந்துருக்கான். மாணிக், நீ இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னாச்சு, எங்கே போனேன்னு கேட்டால், எனக்கு அர்ஜெண்ட்டாக ஜாப் தேவைப்பட்டது, அதுக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ண போனேன்னு சொல்கிறான். மாணிக், அதான் நான் இருக்கேன்ல, உனக்கு ஜாப் எதுக்குன்னு கேட்கும்போது, மாணிக் உன்னோட உதவி எனக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக நான் உன்னை தேடி வருவேன், ஆனால் எனக்கு இப்போ கால் கையெல்லாம் நல்லா தானே இருக்குது, அதான் நான் வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன், நான் உன்கிட்ட இருந்து நிறையா ஹெல்ப் கேட்க முடியாதுலான்னு சொன்னான். என்னது கபீர், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், உனக்கு பைசா தேவைப்பட்டால் நான் கொடுக்க போகிறேன் அவ்வளோதான் சொல்லும்போது, ஒரு வேளை எனக்கு வேலையே கிடைக்கல, என்கிட்ட பணமே இல்லை, நான் என்ன பண்ணேன்னு கேட்டால், நீ மறந்துட்டியா, இப்போ நம்ம ஒரு ஆல்பம் பண்ண போகிறோம், அதுலேருந்து நமக்கு நிறைய காசு வரப்போகுது, இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும், ஒழுங்காக மியூசிக்கில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு, கவனத்தை வேறு எங்கேயும் கொண்டு போகாதன்னு சொல்கிறான். கபீர், நான் வேறு எங்கேயும் கொண்டு போகலை, ஆனால் எனக்கு வேலை கிடைச்சே ஆகணும், அதை மட்டும் நீ நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லும்போது, எனக்காக நீ இதை கூட பண்ண மாட்டியான்னு மாணிக் கேட்குறான். கபீர், டே நீ கூட ஏன்டா சென்டிமெண்ட்டாக பேசி சாவடிக்கிற, எங்கள் அம்மா பேசுகிறது பத்தாதுன்னு இப்போ நீ பேச ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்கும்போது, நீ இப்போ என் கூட இருக்க, ஸோ என்னையை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும், அதனால் நான் மார்னிங் சாப்பிடலை, வா போய் சாப்பிடலான்னு சொன்னால், போகலாம், ஆனால் பில்லை நான் தான் பே பண்ணுவேன்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. அப்புறம் நந்தினி திரும்பவும் நவ்யாக்காக பிரின்ஸிபல் கிட்ட வந்து பேசுகிறா. அவங்க, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ இப்படி திரும்ப திரும்ப வந்து ஆர்கியூ பண்ணனா நான் என் முடிவை மாற்றிப்பேன்னு நினச்சியா, ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் என்னோட முடிவை எப்போவும் மாற்ற போகிறது இல்லைன்னு சொன்னால், சார் இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை, அவளோட கனவு, அவளோட கெரியர் எல்லாத்தையும் நீங்கள் அவகிட்ட இருந்து எடுத்துடாதீங்க, எல்லாரும் தான் தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது, நீ என்ன பேசுகிற, ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணை கிளாஸ் ரூமில் வச்சுருக்கிறது அவ்வளோ சின்ன விஷயம் இல்லை, தெரியும் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. சார் இந்த மாதிரி தப்பு யாரும் பண்ணக்கூடாது, நவ்யா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும் தான் அப்படின்னு சொல்லும்போது, கேர்ஃபுல்லானா என்ன அர்த்தம், அப்படின்னா நீ மேரேஜ்க்கு முன்னாடியே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறத சப்போர்ட் பண்ணுறியான்னு கேட்டால், சார் மேரேஜ்க்கு முன்னாடியே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது ஓகேவா இல்லையான்னு எனக்கு தெரியாது, அது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பம்னு சொல்கிறா. பிரின்சிபல், என்னது தனிப்பட்ட விருப்பமா, இப்படி இருக்கிறது பெரிய தப்பு, இதுக்காக அவளுக்கு நான் தண்டனை கொடுத்தே ஆகணும், இல்லைனா மற்ற பசங்களாம் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, பிரின்சிபலே ஒன்றும் சொல்லலைன்னு சொல்லிட்டு எல்லாரும் தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொன்னால், நவ்யா செஞ்ச ஒரே தப்பு ப்ரெக்னென்ட் ஆனது இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு, ஆனால் சார் பாருங்கள் நிறையா பசங்க இப்படிலாம் பண்ண தான் செய்கிறாங்க, அப்படிலாம் இருக்கும்போது நவ்யாவை மட்டும் காலேஜை விட்டு அனுப்புனா எப்படி, அவங்க கூட வெளியில் போகணும் தானே சார்னு கேட்கும்போது, உன்னை நான் நம்ப மாட்டேன், காலேஜில் இப்படி யாரும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நந்தினி, நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டலாமா சார்னு கேட்டால், அவங்க வெளியில் போகணுன்னு கத்துறாங்க. நந்தினி, நான் சீக்ரெட்டாக விசாரிக்கேன், அவங்க ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்களா இல்லையான்னு அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு என்ன பைத்தியமா, சரி போய் உன்னோட விசாரணையை ஆரம்பி, ஆனால் ரிசல்ட் நீ சொல்கிறது தப்புன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணன்னு கேட்கும்போது, அதுக்கப்புறம் நான் நவ்யாவை பற்றி பேசவே மாட்டேன் சார்னு சொல்கிறா. அவங்க ரொம்ப நல்லது, கிளம்புன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மாணிக் கேண்டீன் போயிட்டு வரும்போது நந்தினி கால் பண்ணிவிட்டு, நீ எங்கே இருக்க, நான் உன்னை தான் தேடிட்டு இருக்கேன்னு சொன்னால் 2 பேரும் ஆப்போசிட்டில் மீட் பண்ணிக்கிறாங்க. நந்தினி வந்துட்டு, அந்த பிரின்சிபல் கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், அவர் நான் பேசுகிறத கேட்கவே மாட்டேக்காருன்னு சொன்னால், நீ திரும்பவும் அவர்கிட்ட பேசுனியா, நான் தான் சொன்னேன்ல நான் நியோனிக்காட்ட பேசுகிறேன்னு, அவள் அன்னைக்கு நைட்டு வந்துடுவா, நான் நவ்யாவை பற்றி என்னோட வேலை பேசி அவளை கன்வின்ஸ் பண்ணுறேன்னு சொல்லும்போது, எப்படி சண்டை போட்டா, மாணிக் நீ அப்படி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்கிறா. மாணிக், அப்படிலாம் எதுவும் இல்லை, நீ தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகாத, ஒரு பக்கம் நீ என்னையே ஸ்ட்ரெஸ் ஆக்குற, இன்னொரு பக்கம் கபீர் என்னையே ஸ்ட்ரெஸ் ஆக்குறான், அந்த இடியட் என்ன பண்ணா தெரியுமா, எனக்கே தெரியாமல் ஜாப் தேடியிருக்கான், நாங்கள் எல்லாரும் இருக்கோம் பார்த்துக்க, அதுக்கு மேலே அவனுக்கு என்ன வேணும், நீ அவனை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுன்னு சொல்லும்போது, ஆனால் இதில் தப்பு என்ன இருக்குது, இது ஒரு நல்ல விஷயம் தானே, அவன் சொந்த காலில் நிற்கணும்னு நினைக்கிறான், இது அவனுக்கு ஹாப்பினஸ்ஸை தானே கொடுக்கும்னு சொன்னான். என்னது என்ன பேசுகிற நீ, சரி விடு, அவனை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். மாணிக், நீ எல்லாரும் பிரச்சனையும் உன் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டா உன்னோட லைஃப்பை நீ எப்போ வாழுவ,
நீ உன்னோட லைஃப்பையும் பார்க்கணும் தானே, நீ எப்போவும் அடுத்தவங்களுக்காக வாழ முடியாதுன்னு சொல்லும்போது பாரு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் விஷயம் இருக்கே அது உன் கண்ணை மறைச்சிட்டு நீ யார்கிட்ட பேசுகிறேன்னு மறந்துட்டியா, ஞாபகப்படுத்தவா, நான் ஒரு மான்ஸ்டர், ஆக்ரோஷமானவன், பார்க்குறியா, காமிக்கவா அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா மணிக்கு நீ விடு எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொன்னால் அப்படியா நிறையா இருக்கான்னு கேட்கும்போது ஆமாம் நான் எல்லாத்தையும் ரகசியமாக விசாரிக்க போகிறேன்னு சொல்கிறா. ரகசியமானா என்னதுன்னு கேட்டால் நந்தினி யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு மெதுவா நீ ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கியான்னு கேட்குறா. மாணிக்கும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு மெதுவாக நந்தினி கிட்ட நான் அந்த விஷயத்தை இப்போவே உனக்கு சொல்லணுமான்னு கேட்டால் மாணிக் அது ஒரு விசாரணைக்காக நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயும் தான் கேட்க போகிறேன், இதில் நான் ஜெயிச்சிட்டேன்னா பிரின்ஸிபல் நவ்யாவை திரும்ப சேர்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. மாணிக் சிரிச்சுட்டு அவளை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு நீ நல்லா தானே இருக்க இல்லை சரக்கு எதுவும் அடிச்சிருக்கேன்னு கேட்டால் மாணிக் நீ என்ன கேட்குற, நான் சீரியஸாக பேசுகிறேன்னு சொல்லும்போது நீ சீரியஸாக பேசலை, நீ விளாண்டுட்டு இருக்க, நீ பேசுகிறது உனக்கே புரியலையான்னு கத்திட்டு அங்கேருந்து போகிறான். அவள் புரியாமல் பார்த்துட்டு இருக்கா. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் கைஸ். இதோட இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் வரத எபிசோடை பார்க்கணும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட அடுத்தடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.